அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழாடினே தான் அனைவருக்கும் வணக்கம். ஸோ எல்ஜி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குளோபல் லான்ச்சில் எல்ஜி G6 மாதிரியே வந்து அந்த ஃபுல் விஷன் டிஸ்பிளே டெக்னாலஜியோட எல்ஜி Q6 Plus மற்றும் Q6A அப்படின்னு சொல்லி 3 மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா எல்ஜி Q6 அப்படிங்கிற அந்த மொபைலை மட்டும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அந்த டிஸ்பிளேக்காக மட்டுமே வாங்கக்கூடிய ஒரு ஃபோனா இல்லை அனைவருமே வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபோனா அப்படிங்கிற என்னோட கருத்துக்களையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல எல்ஜி Q6ஓட டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து மெட்டல் பில்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இதுக்கு ரொம்பவே முக்கியமான அந்த டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து 5.5 inch 1080p டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. IPS LCD டிஸ்பிளே. இதோட பிக்சல் டென்சிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 442 பிக்சல்ஸ் பெர் இன்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதில் பார்த்தோம் அப்படின்னா 18:9 அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோட உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 5.5 inch ஸ்க்ரீன் அப்படின்னாலும் கையில் பிடிக்கிறதுக்கு ஓரளவு வந்து கொஞ்சம் காம்பாக்டாக தான் இருக்கும். அடுத்து மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த டிஸ்பிளேக்கு வந்து ஒரு முறை ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி வந்து கொடுக்குறாங்க இந்த ஃபோன் வாங்கினதுலேருந்து 6 மாதங்களுக்குள்ள. அடுத்தது எல்ஜி Q6ஓட ப்ராசர் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து Redmi 4ல பயன்படுத்திக்க Qualcomm Snapdragon 435 ப்ராசர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கூட கிடையாது. பட் அதுக்கு பதிலாக பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ் அன்லாக் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பேக்ல கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அடுத்தது இந்த ஃபோனோட கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா இதில் பேக்ல வந்து 13 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் இதன் மூலமா பார்த்தோம் அப்படின்னா எல்ஜி G6 மாதிரியே வந்து நீங்க சதுர வடிவிலான புகைப்படங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா 5 மெகா பிக்சல் கேமரா இருக்கு. இது பார்த்தோம் அப்படின்னா 100 டிகிரி வைட் ஆங்கிள் கேமரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபோன் வந்து Android Nougat 7.1.1 லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷனோட வந்து எல்ஜி UI பேஸ்டில். எல்ஜி Q6ஓட பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து 3000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த ரேம் மற்றும் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 3GB RAM மற்றும் 32GB இன்டர் மெமரியோட வருது. பட் இதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 2 சிம்ஸ் மற்றும் ஒரு மைக்ரோ SD கார்டு வந்து ஒரே சமயத்தில் வந்து உங்களால் வந்து பயன்படுத்திக்க முடியும். இந்த ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா கோல்டு, பிளாக் மற்றும் பிளாட்டினம் கலர்ஸ்ல வந்து அவைலபிள் இருக்கு. கடைசி எல்ஜி Q6ஓட விலை அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து 15,000 வந்து சேல் பண்றாங்க. இது பார்த்தோம் அப்படின்னா அமேசான் எக்ஸ்க்ளூசிவா வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. ஸோ நீங்க வாங்கணும் அப்படின்னா அமேசான்ல வாங்கிக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ ஓவராலா இந்த ஸ்மார்ட் போன் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபுல் விஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற அந்த டிஸ்பிளே வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இவ்வளவு சீக்கிரம் கொண்டு வந்ததுக்கு எல்ஜிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளே நம்ம வந்து சொல்லலாம். பட் எல்ஜி G6 பார்த்தோம் அப்படின்னா இப்ப முதல் ஸ்டார்ட் பண்ண விலையிலேருந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா 35,000 வந்து இந்தியாவில் வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய பிரைஸ் ட்ராப் வந்து இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் நம்ம வந்து குறிப்பிடத்தக்கது. மேலும் பார்த்தோம் அப்படின்னா 15,000 ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கூட இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பேக் ட்ராப் தான். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு டிஸ்பிளே அந்த ஒரு லுக்குக்காக மட்டுமே வாங்கணும் அப்படின்னா அதுவுமே வந்து குறிப்பாக அந்த ஃப்ரண்ட்ல அந்த லுக்குக்காக மட்டுமே வாங்கணும் அப்படின்னா மட்டும் இந்த ஃபோன் வந்து வாங்கிக்கலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் Moto G5 Plus இப்போ லான்ச் ஆகிகள் Lenovo Note Honor 6X, Redmi Note 4 அப்படின்னு சொல்லி இதை விட பெட்டரான ஃபோன்ஸ் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல எக்கச்சக்கமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பிடித்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறந்துடாம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணுங்க. டெக்ஸ்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.